ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோன்னா, வாழைப்பூ பிரியாணி எப்படி சுவையாக பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு வாங்க பார்க்கலாம். பிரியாணி இலை, பிரியாணி பூ, பட்டை லவங்கம். கடையில் போய் 10 ரூபா பாக்கெட் ஒன்று கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதை ஃபுல்லாகவே யூஸ் பண்ணணும். பெரிய சைஸ் தக்காளி 4, 2 பெரிய வெங்காயம், வரமிளகாய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச வாழைப்பூ. குக்கரை அடுப்பு மேலே வச்சுக்கலாம். 10 கரண்டி சுத்தமான செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய், பிரியாணி இலை போட்டுக்கலாம். பூ, பட்டை லவங்கம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கருக விடக்கூடாது, பொன்னிறமாக இருக்கணும். கிண்டி விட்டுப்போம். பாருங்கள், பொன்னிறமாக இப்போயே கலர் திரும்பிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சோம் இல்லையா பெரிய வெங்காயம், அதை 2 சேர்த்துக்கலாம். வரமிளகாய் டேஸ்ட்டுக்காக போடுறதுங்க, பச்சை மிளகாய் காரத்துக்காக போடுறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வரமிளகாய் போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். இப்போ மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கலர் திரும்பிடுச்சு. இப்போ பெரிய சைஸ் தக்காளி 4 கட் பண்ண இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுனால நம்ம அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா பாருங்கள், வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். அடி பிடிக்க விடக்கூடாது, கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்ச வாழைப்பூவை இதில் சேர்த்துக்கலாம். வாழைப்பூ வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் போதும். தக்காளி வேக தான் லேட் ஆகும். வாழைப்பூ 5 நிமிஷம் போதும். 5 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டிங்களா பூ மாதிரி அதே வெந்துடும். அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். வாழைப்பூ ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. பிரியாணி மசாலா சின்ன பாக்கெட் ஒரு பாக்கெட் அப்படியே போட்டுடணும். 1 கிலோவுக்கு ஒரு பாக்கெட் அப்படியே சின்ன பாக்கெட் பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கணும். டேஸ்ட்டுக்காக அடுத்தது நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. எப்போவுமே பிரியாணிக்கு கொஞ்சம் உப்பு லைட்டாக அதிகமாக இருக்கணும். 1 கிலோ அரிசிக்கு 2 லிட்டர் தண்ணி சேர்த்தணுங்க. அப்போ அடியில் அளந்து போட்டதுனால 2 படி தண்ணி ஊற்றுறேன். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். வாழைப்பூ பிரியாணிக்கு நீங்கள் எந்த அரிசி போட்டாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அரிசி போட்டதுக்கப்புறம் கொதி வந்துருச்சுன்னா நம்ம குக்கரை மூடிக்கலாம். கொதி வந்துருச்சு பாருங்கள், குக்கரை மூடிக்கலாம். எனக்கு பிரியாணி செய்ய கற்றுக் கொடுத்தது எங்கள் அக்கா தான். அக்காவை பிடிக்குங்கிறவங்க ரெட் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவை பிடிக்குங்கிறவங்க எல்லோ கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது என் கருவாச்சி தான். எனக்கு சப்போர்ட் பண்ணால் க்ரீன் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள். வர நம்ம தமிழ்நாட்டில் யாருமே தமிழ் பேச மாட்டீங்க. இங்கிலீஷ் பேசுனா தான் டீசெண்ட்டு மதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. தமிழுக்கு தாங்க மரியாதை அதிகம். உலகத்திலேயே முதல் மொழி தமிழ் தாங்க. தைரியமாக தமிழ் பேசுங்க. வாழ்க தமிழ், வளர்க இந்தியா. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். 2 விசில் வந்தால் போதும். முதல் விசில் வந்துருச்சுங்க. 2வது விசில் வந்துருச்சு. 2 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி 5 நிமிஷம் எடுத்து விடணும். விசில் சவுண்டு ஃபுல்லாக நிற்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணணும். அதுவும் 5 மினிட்ஸ் கழித்து தாங்க ஓப்பன் பண்ணணும், உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது. சவுண்டு சுத்தமாக நின்றுச்சு. நம்ம இப்போ குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. சூப்பருங்க, செம்மையாக வந்திருக்கு. அங்கே பாருங்கள், வாழைப்பூ தெரியுதுங்களா, எப்படி நல்லா அப்படி செம்மையாக வந்திருக்கு. அது கூட நம்ம கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா நம்ம ஃபுல்லாக சாப்பாடை திருப்பி விடணும்.
ஏன்னா அப்போ தான் அந்த கிரேவி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா டேஸ்ட்டுக்கு அப்படியே எல்லா சாப்பாடும் ஒன்றா வரும். பாருங்கள் நல்லா வந்திருக்கு. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது. நம்ம ஒரு தட்டத்தில் எடுத்து சாப்பாடை வச்சுக்கலாம். எனக்கு தயிர் பச்சடி சாப்பிட்றத விட பச்சை வெங்காயமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் சாப்பிட்றது தான் பிடிக்கும். நான் ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ சாப்பாடு போட்டாச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில, என்ன டேஸ்ட்டு பார்க்கலாம். டேஸ்ட்டு பார்த்துடலாம். வாழைப்பூ ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. சூப்பருங்க. டேஸ்ட்டு தரமாக இருக்குது. நான் கூட என்னமோ எதை நினச்சேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அது கூட நான் நறுக்கி வச்சுருந்த பச்சை வெங்காயத்தை ஆட் பண்ணி சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. அட்டகாசம், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.